இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற புக் 13 திங்ஸ் மென்டலி ஸ்ட்ராங் பீப்புள் டோன்ட் டூ, ரிட்டன் பை ஏமி மோரின். இவங்க என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இந்த புக் எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 23 இயர்ஸில் அவங்க அம்மா இறந்துடுறாங்க, 26 இயர்ஸில் அவங்க ஹஸ்பண்டும் இறந்துடுறாங்க, ஃபாதர் இன்லாவும் இறந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொந்த வீட்டையும் இழந்துடுறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நம்ம எப்படி மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிறது அப்படின்னு யோசிச்சு 13 திங்ஸ் எழுதியிருக்காங்க. நம்பர் 1, செல்ஃப் பிட்டி. எப்போவுமே எனக்கு மட்டும்தான் இந்த கஷ்டம், நான் ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லி நம்மளை பற்றியே நம்ம சுய பரிதாபம் பட்டுக்கவே கூடாது. நம்பர் 2, சில விஷயங்கள் நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கும், சில விஷயங்கள் நம்மளோட கண்ட்ரோல்லே இருக்காது. அப்படி நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்களுக்காக எப்போவுமே நம்ம ஃபீல் பண்ணிக்கவே கூடாது. நம்பர் 3, எப்போவுமே நம்ம லைஃபுக்கு நம்ம தாங்க லீடர். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க கிட்ட டெசிஷன் எடுக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது கஷ்டம் வரும்போது என்னோட ஃபெயிலியருக்கு அவங்க தான் காரணம், என்னோட ட்ரீமை அச்சீவ் பண்ண முடியாமல் போனதுக்கு அவங்க தான் காரணம் அப்படின்னு நம்ம மற்றவங்கள ப்ளேம் பண்ணிகிட்டே இருப்போம். அடுத்து நெக்ஸ்ட்டு, கால்குலேட்டட் ரிஸ்க்கு. நம்ம ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்தந்த விஷயங்கள் ரிஸ்க்கு அப்படின்னு தெரிஞ்சும் அதை நம்ம பயப்படாமல் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருந்தோம்னா நம்மளோட விஷயங்களை நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி 13 விஷயங்கள் இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் மறக்காமல் படித்து பாருங்கள். தேங்க்யூ.